மானு அங்க மானு எகிரி குதிச்சுட்டு போகுது. காலையில மானை பார்த்துட்டு மானை தேடி காட்டுக்குள்ள உள்ள வந்துட்டோம். மாலையில இருந்து இவன் பாத்தீங்கன்னா எங்க காலை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். இன்னைக்கா சிங்காரா பெரிய ரூம் இது, 2 பெட்டு. காலையில் இறங்கினோடனே அப்படியே இதில் நடந்து வந்தோமா, இதில் அப்படியே நடந்து வந்தா இங்கே ஃபுல்லாக சரி சரி இரு ட்ரெஸ் எடுத்து முதுமலை ஃபாரஸ்ட்ல நாங்கள் எங்கே தங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதுமலை மசனக்குடியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டேயில் தங்கணும் தான் நான் ரொம்ப சர்ச் பண்ணேன். பட் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது, கிடைக்கவே இல்லை. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேவை நான் புக் பண்ணியிருந்தேன். 1 டே நைட் தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே இதை கண்டிப்பாக உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இந்த ஸ்டேவோட பேர் முதுமலை ஹாலிடே ரெசார்ட். இங்கே பட்ஜெட் ஸ்டேவும் இருக்குது, காசியாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசார்ட்டை நான் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஃபைனலாக பட்ஜெட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ ஊட்டி அட்வென்ச்சர் சீரிஸோட கண்டினியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி மேட்டூர்லேருந்து பந்திப்பூர் வந்ததெல்லாம் நான் போட்டிருப்பேன். அதை கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட இன்னைக்கு ஸ்டே இங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க மொத்தமும் நம்மளோட ஸ்டே தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரூமை பார்த்துடலாம். இங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு டிவி, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்குது. ஸோ பக்கத்து ரூம் போவோம். ஒரு பெட்டு, டிவி, ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட 2 ரூமும் பேலன்ஸ் இருக்கிற அந்த ரூம்லாம் அந்த சைடு இருக்குது. ஸோ பெரிய ரூம் இது, 2 பெட்டு, நல்ல பெரிய சைஸ் 2 பேர் படுக்கிற பெரிய பெட்டு, ஒரு டிவி. ஓ சாரி 3 ரூம் இருக்குது. ஸோ இங்கே 3 ரூம் இருக்குது. கண்ணாடி, பாத்ரூம், எல்லா ரெஸ்ட் ரூமும் ஒரே பேட்டர்னில் இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட ரூம் இன்னைக்கு டே. இந்த நைட் இந்த ரூம் ஃபுல்லாக எல்லாமே தான். இந்த ரூம் இது ஃபுல்லாக வேணும் நம்மளது தான், கீழே ஃபுல்லாகவே நம்மளது தான். மணி 4 பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். சரி நாங்கள் 1 தான் பார்த்தோம். இளமதி தானே பரவாயில்லையே, 4 யானை பார்த்துருக்கீங்களா? 1 நைட் தான் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வில்லாலாம் எதுவும் புக் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ஷேர்டு காட்டேஜ் மட்டும் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. பாத்ரூம்லலாம் கொஞ்சம் அந்த பூச்சிங்களோட தொல்லைகள் வந்து இருந்தது, இது காடு பகுதி அப்படிங்கிறதுனால. மற்றபடி இந்த ஸ்டே வந்து ஓகே தான். இந்த ஷேர்டு காட்டேஜ் பார்த்துட்டீங்க, இந்த ஆம்பியன்ஸ் அப்புறம் மற்ற வில்லாஸ்லாம் பார்க்கணும்ல, அதெல்லாம் நான் உங்களுக்கு மார்னிங் காட்டுறேன்.
மார்னிங் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பணும். கிளைமேட்டே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த ரெசார்ட் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இருக்கு. ரொம்ப தூரம் உள்ள போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. பக்கத்தில் ரெஸ்டாரண்ட், டீ ஷாப்ஸ் இது எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இந்த ரெசார்ட்டோட லொகேஷனை வந்து நான் கீழே கொடுத்துட்றேன் அண்ட் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணிப்போங்க. மார்னிங் நாங்கள் போன டீ கடையில் பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்த மட்டும் இல்லை, இன்னும் 2-3 டாக்ஸ்லாம் வந்திருந்தது. எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பிஸ்கெட் போட்டுட்டு இருந்தோம். டீ கடையில் இவனா நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில் ஒரு கியூட்டி இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். காலையில் கதவை திறந்ததும் பார்த்தீங்கன்னா இவன் வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தான். எங்கே போனாலும் காலையே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான். செம்ம கியூட் வேற. சரிப்பா. ஏய்யோ, என்னடா வேணும்? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கா சிங்காரா இல்ல ஐ மீன் என்ன மாதிரி இது காடா? ஃபாரஸ்ட் தான். சிங்காரா போறோம். போயிட்டு நம்ம வந்துட்டு அந்த இந்த ட்ரீ ஹவுஸ் எங்க இருப்போம்? கால் கிட்ட வந்து நின்னுட்டு என்ன தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்ற மாதிரியே நின்னுட்டு இருந்தான். சரின்னு கொஞ்ச நேரம் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும். கீழே இறக்கி விடணும்னு நினைச்சா கூட இறங்க மாட்டேங்கிறான். நீங்களே பாருங்க. அது இருக்கு. ஓய் செல்லக்குட்டி. ஓகே. கீழே போகணுமா? கீழே போகணுமா? நல்லா கொல்லு கொல்லுன்னு இருக்கீங்களே. கொலுக்கு முழுக்கு கொலுக்கு முழுக்கு அம்முக்குட்டி. சரி சரி இரு. ட்ரெஸ்ஸு கை எடுத்து விட்றா. இதுக்கு சரி சரி ஓகே ஓகே ஓகே. செம்ம கியூட்டில் கீழே இறங்கவே இல்லை இறக்கி விட்டாலும். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இவனை தூக்கிக்கிட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு இருந்தேன். இதுங்களோடதே இல்லை. காலையிலேருந்து இவன் பார்த்தீங்கன்னா எங்கள் காலை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தான். போய் ஒரு கிளாஸ் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அழகாக குடிக்கலாம். நக்கி குடிக்கிறது நேச்சுரலாகவே அதுங்களுக்கு கஷ்டம் இல்லை. டீக்கு சொல்றா பூச்சா. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு கிளாஸ் பாலையும் குடிச்சிருவானா? ஊத்து. குட் மார்னிங் கைஸ். நேற்று நைட்டு உங்களுக்கு இந்த ஷேடு காட்டேஜ் காட்டியிருந்தேன். இங்கே ஆக்சுவலாக வில்லாஸும் இருக்கா. காலையிலே பார்த்து நாங்கள் உங்களுக்கும் காட்டணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். இந்த ஷேர்டு காட்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹாலுமே இருக்குது. அந்த வில்லாஸ்லாம் காமிச்சிட்டு வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன். அதே மாதிரி இது கொஞ்சம் பெரிய இடம் தான். உங்களுக்கு வந்து இங்கே பட்ஜெட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் செப்பரேட் வில்லா காசியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இங்கே புக் பண்ணிக்கலாம். இது எங்கே இருக்குது, இதோட லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வச்சுருக்காங்க. ஸோ பெரிய பார்க்கிங் இருக்குது. இந்த ஷேர்டு காட்டேஜ் முன்னாடி பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க். குட்டியாக பார்க் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு. காலையில் நாங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை, நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம் காலையில். அந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். லா 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 லா.
இங்கே கான்ஃபரன்ஸ் ஹாலும் இருக்குது, வில்லாஸும் இருக்குது. கீழே ஒரு வில்லாஸ் இருக்குது, மேலே ஒரு பாட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம கீழே போகலாம், அப்புறம் மேலே போகலாம். வாங்க கீழே போகலாம். இதுதான் கான்ஃபரன்ஸ் ஹால் உள்ளார. ஸோ இப்போ வாங்க நம்ம வில்லாஸ் பார்க்க போகலாம். ஆனால் இந்த இடம் நல்லா சூப்பராக இருக்குது, ஸ்பேஷியஸாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா கொஞ்சம் எங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கா, அது நல்லா இருக்குது, இன்னும் நல்லா இருக்குது. கிளைமேட் இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். இதெல்லாம் தான் அந்த செப்பரேட் வில்லாஸ். ஃபேமிலிஸாக வந்து தங்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் 4 பேர் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேசி தான் பண்ணணும். ப்ரைஸ் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இங்கே ஒரு வில்லா இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு வில்லா. இன்னும் உங்களுக்கு கேட்டு பார்க்குறேன், வில்லாஸ் ஏதாவது ஓப்பன் பண்ண முடியுமான்னு. ஓப்பன் பண்ணி கேட்டு பார்க்க சொல்கிறேன். கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏய் மானு, அங்கே மான் எகிரி குதிச்சுட்டு போகுது. மக்களே நான் சொன்னேன்ல, இது வந்து பின்னாடி ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால பேக் சைடில் வந்து மான். இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியல, இப்போ ஒரு மான் எகிரி குதிச்சு போயிடுச்சு. இங்கே ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பேக் சைடு. இங்கே கூட கார் பார்க் பண்ணிக்கலாம் போல இருக்கு. இன்னும் கார் பார்க் பண்ணிக்கலாம் போல. ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, கார் பார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த வில்லாஸில் ஸ்டே பண்ண வரவங்களுக்கு வந்து இங்கே கார் பார்க்கிங் இருக்கும். செப்பரேட்டாக நல்லா இருக்குது. நாங்கள் 11 பேருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஷேர்டு காட்டேஜ் எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட் வில்லாஸும் ஒன்று ஒன்று அப்படியே இருக்குது. இந்த இடம் நல்லா இருக்குது. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மானா நிற்கிது. இருங்க நான் கிட்ட போய் பார்க்குறேன். அதான் நம்ம கிட்ட போனால் ஓடிடும். சும்மா கிட்ட போய் பார்ப்போம். மழை பெஞ்சிருந்தால தண்ணி நின்று. சப்போஸ் காலையில் இந்த லாஸ்ட்டு வில்லாவில் யாராவது எடுத்து தங்கியிருந்தாங்க, மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது இங்கே மான் கூட்டம் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே மானோட கால் தடம் தான் மக்களே, மானோட கால் தடம் இங்கே பாருங்களேன். ஆமாம், இதோ நிறைய கால் தடங்கள் இருக்கீங்க. ஸோ இங்கே வரைக்கும் மான்கள்லாம் வந்துட்டு போகுது. ஏதோ இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக மானோட கால் தடம். ஆமாம், இங்கே வரைக்கும் வந்துட்டு போயிருக்குங்க. டீ எஸ்டேட் தான். இந்த டீ எஸ்டேட் ஃபுல்லாக நிறைய. ஆக்சுவலி யானை வரக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மானோட புலிக்கைகள், மானோட கால் தடங்கள். இந்த பயணங்கள் எப்படி, இந்த பயணம் எப்படி இருக்குன்னா, மானை தேடி காலைல போகிறோம் போல இருக்கு. நம்ம ரெசார்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணலான்னு வந்தால் காலையில் மானை பார்த்துட்டு மானை தேடி காட்டுக்குள்ளே உள்ள வந்துட்டோம். ஆமாம், இந்த ரெசார்ட் லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணியே வந்தேன். நிறைய மான் வரும் போல. ஃபுல்லாக மான் தான் இருக்கு. ஆக்சுவலாக பேசக்கூடாது, பேசினா மான் ஓடிடும். பின்னாடிலாம் ஃபுல்லாக பாருங்க, அங்கே ஓடுது. ஐயோ, அங்கே ஓடுது. இந்த இடத்துல தாங்க மான் நாங்கள் வரப்போ சுற்றிட்டு இருந்தது. அது வைடு கேமரா அப்படிங்கிறதுனால கேப்சர் பண்ண முடியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ஓடி போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே போயிடுச்சு. பாருங்க எவ்வளோ நீல நீல மரம். மக்களே, காலையிலே மானை தேடி உள்ளே வந்தோமா. ஸோ இந்த மான் அங்கே நின்றுட்டு இருந்தது. உங்களுக்கு பேக் சைடில் மான் நின்றுட்டு இருந்தது. ஏன்னா அது ஃபுல்லாக தேயிலை தோட்டம். இது ஃபுல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேயிலை தோட்டமாக தான் இருக்குது. இதில் காலையிலே அப்படியே சைலண்ட்டாக உள்ள வந்து ஒரு குட்டி மான் எகிரி குச்சி அங்கே ஓடிட்டு இருந்தது அந்த இடத்துல. மேலெலாம் ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான். காலையில் நிறையா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மார்னிங் நாங்கள் எழுந்தப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மலைத்தூரல் இருந்தது. காலையில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கமும் வில்லாஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே ப்ரைஸ் டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
காலையில் இறங்கினோடனே அப்படியே இதில் நடந்து வந்தோமா, இது அப்படியே நடந்து வந்தால் இங்கே ஃபுல்லாக மான் இருந்ததா. ஸோ மானை உங்களுக்கு காட்டணுன்னு ட்ரை பண்ணேன். ஆனால் மான் நமக்கு தெரியல, பார்த்தவொன்னே ஓடிடுச்சு. ஏன்னா அது புள்ளி மான், துள்ளி குதிச்சு ஓடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வாக் பண்ணி வந்தோம். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிட்டி லைஃப்பில் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்துட்டு ஒரு நாள் அப்படியே டக்குன்னு டோட்டலாக மாறி லைஃப் மாற்றிட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடம் இது. உங்களது தான் டீ எஸ்டேட். ஓகே ஓகே. இது ஆஃபீஸ். இந்த என்ட்ரன்ஸே பாருங்களேன், அழகாக இருக்குது. கீழே ஒரு வில்லாஸ் பார்த்தோம்ல, மேலேயும் பாருங்கள் ஒரு வில்லா இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மான்லாம் பார்த்தோம் அந்த சைடு. இது ஃபுல்லாக டீ எஸ்டேட். அநேகமாக இது வந்து கேம்ப் ஃபயருக்கு தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா நாங்கள் இந்த ஷேர்டு காட்டேஜ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து இந்த இடம் ஃபுல்லாக கார் பார்க்கிங். அதுக்கப்புறம் மேலேயும் பார்த்திங்கன்னா வில்லாஸ் இருக்குது. இது புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு கீழெல்லாம் சுற்றி காமிச்சு பாருங்கள், கீழேயும் வந்து வில்லாஸ் இருக்குது. அந்த கீழே போகிற இடத்துல தான் நம்ம மான்கள்லாம் பார்த்தோம். நாங்கள் பார்த்தோம். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஷேர்டு வில்லாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாமெட்ரி, அதுக்கப்புறம் செப்பரேட் வில்லாஸ், ஃபேமிலி வில்லாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வில்லாவும் ஓப்பன் பண்ணி காட்டலாம் தான் இருந்தேன். பட் எங்களுக்கு கிளம்புறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் மழை வேறு பேஞ்சிட்டே இருந்ததுனால உங்களுக்கு வில்லா ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷேர்டு காட்டேஜ்லாம் 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த மாதிரி செப்பரேட் வில்லாஸ்லாம் 4500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சீசனல் ப்ரைஸாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து வில்லா மாதிரி போய் தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து 2-3 ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. 2 bedrooms வித் ஹால், கிச்சன், அட்டாச்டு பாத்ரூம்னு வில்லாஸ்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. மேபி வில்லாஸில் வந்து பூச்சி தொல்லைகள்லாம் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது ரொம்பவே க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது வெளியிலேருந்து பார்க்கும்போதே. ஸோ நாங்கள் 1 night மட்டும்தான் ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இல்லை. பட் இந்த ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால தான் உங்களுக்கு காட்டணும்னு இதை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் அந்த லாஸ்ட் எண்டில் ஃபாரஸ்ட் பக்கத்தில் ஒரு வில்லா காட்டினேன் பாருங்கள். அங்கெல்லாம் வந்து ஸ்டே எடுத்துட்டாங்கன்னா காலையில் ஓப்பன் பண்ணும்போது இந்த மான்கள்லாம் வந்து இங்கே புல் மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நார்மலாக நம்ம முதுமலை மசினக்குடியிலலாம் ட்ரைவ் பண்ணி போகும்போதே நிறைய மான்களை பார்ப்போம். நம்ம தங்கியிருக்கிற இடத்துலையே வந்து மான்கள்லாம் வந்து பார்க்குறப்ப இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோட நல்ல ஒரு செப்பரேட் வில்லாவில் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்து தங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ரெசார்ட்டை நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேக்கு தான் நாங்கள் செக்இன் பண்ண போகிறோம். அதுதான் நாங்கள் வந்து மெயினாக புக் பண்ணியிருந்தது. அந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா முதுமலை மசினக்குடியெலாம் தாண்டி மாவனல்லா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. போகிற வழியில் யானை, கரடி, ஆயிரக்கணக்கான மான்கள்னு அவ்வளோ பார்த்தோம். அது எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வென்ச்சராக தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.